ஷாலோம் 7 டே சேலஞ்சுக்கு உங்களை ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த வாரத்தில் நம்முடைய லைஃப்பில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய சில முக்கியமான பாடங்களை பார்த்துட்டு வரோம். என்னைக்காவது என்னடா இது லைஃப்பில் ஒரு முன்னேற்றமும் இல்லை, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை, அப்படியே போயிட்டுருக்கிறேன், அடுத்த லெவலுக்கு போக முடியலையேன்னு சொல்லி எப்போது யோசிச்சிருக்கிறீங்களா? ஒரு உண்மையை இன்றைக்கி நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். ஆண்டவர் நீங்கள் ஏற்கனவே அடுத்த லெவலுக்கு போவதற்கான எல்லா திறனையும் உங்களுக்குள்ளே வச்சுட்டார். நீங்கள் அதற்கான முயற்சிகளை எடுக்கும் பொழுது நிச்சயமாக அடுத்த லெவலுக்கு நீங்கள் போக முடியும். வேதத்தில் நம்ம பார்க்குறோம், தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார். உங்கள் லைஃப்பில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் விருத்தி அடையணும், அடுத்த லெவலுக்கு போகணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி நான் வைக்க விரும்புகிற சவால், அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? உங்கள் லைஃப்பில் நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு ஒரு 3 ஆலோசனைகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதில் முதலாவது ஆலோசனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கான எல்லா தகுதிகளையும் ஆயத்தங்களையும் ஆண்டவர் உங்களுக்குள்ளே வச்சுட்டார். நீங்கள் அதை விசுவாசித்து முன்னேறும்படி கர்த்தர் உங்களை எதிர்பார்க்கிறார். 2 பேதுரு 1:3 நம்ம பார்க்குறோம், தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினது மன்றி. அதாவது இந்த வாழ்க்கைக்கு தேவையான எல்லாத்தையும் ஆண்டவருடைய அன்பு நமக்கு தந்துடுச்சான். நாம் அதை விசுவாசிக்கணும். அடுத்த லெவலுக்கு நான் போகிறதுக்கான எல்லா தகுதியையும் எல்லா பலனையும் கர்த்தர் எனக்குள்ளே வச்சிருக்கிறாரு. நிச்சயமாக அவர் என்னை உயர்த்துவான்னு சொல்லி முதலாவது நீங்கள் விசுவாசிக்கணும். நான் இன்னும் என்னை தகுதிப்படுத்திக்கிடணும், இன்னும் எனக்கு நேரம் வரலை அப்படின்னு சொல்லி உங்களை நீங்களே தாழ்த்திக்கிடாமல், ஆண்டவர் என்னை ஏற்கனவே ஆயத்தப்படுத்திட்டாரு, நான் ஆயத்தமாக இருக்கிறேன்னு சொல்லி நீங்கள் விசுவாச அறிக்கையிட்டு அடுத்த லெவலுக்கு போவதற்கான முயற்சிகளை நீங்கள் எடுக்க ஆரம்பிக்கணும். 2வது, நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கு உங்களுடைய மனதை நீங்கள் ஆயத்தப்படுத்தணும். அதனால தான் ரோமர் 12:2 நம்ம பார்க்குறோம், உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அதாவது நம்முடைய மனசு மறுரூபம் அடையாமல் நாம் அடுத்த லெவலுக்கு போக முடியாது. நான் இன்னும் தகுதிப்படலை, நான் இன்னும் சரியான சூழ்நிலை வரலை அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியாது. உங்களுடைய மனதை நீங்கள் மறுரூபமாக்கணும். உங்கள் மனதில் ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ளே வரணும். உலகம் சொல்லும், உனக்கு அதுக்கான அனுபவம் இல்லை, உனக்கு அதுக்கான ஞானம் இல்லை, உனக்கு அதுக்கான பக்குவம் இல்லை, அதனால் நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு இன்னும் நீ தயாராக இல்லைன்னு சொல்லும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லை மகனே, என் மகளே, அதற்கான எல்லா ஆயத்தத்தையும் நான் உன் வாழ்க்கையில் வச்சுட்டேன், உன் மனசில் அதை ஏற்கனவே நான் வச்சுட்டேன். நீ என்னை விசுவாசித்து உன் மனசை மறுரூபமாக்கினா நிச்சயமாக நான் உனக்கு உதவி செய்து உன் பாதையில் நீ மேலும் முன்னேறதுக்கு நான் உன்னோடு வருவேன்னு சொல்லி கர்த்தர் வாக்களிக்கிறார். 3வதா, நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கு முன்பாக சில சவால்கள் வரும். ஆனால் அந்த சவால்கள் உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான பரிசுகள் அப்படின்றத நீங்கள் விசுவாசிக்கணும். அதனால தான் யாக்கோபு 1வது அதிகாரம் 2-3 வசனங்களை நம்ம பார்க்குறோம். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் வர சோதனைகள் நமக்கு பொறுமையை கற்றுத்தருதான். அதனால் சோதனைகள் சவால்கள் வரும்பொழுது அதை தடையாக நினைக்காம, அது உங்களை உயர்த்துவதற்காக ஆண்டவர் வச்சிருக்கிற வழிமுறை அப்படின்ட்டு அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளணும். சவால்கள் வரும்பொழுது நீங்கள் சோர்ந்துடக்கூடாது, பயந்துடக்கூடாது. அதை சமாளிப்பதற்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார்னு சொல்லி விசுவாசிக்கணும். அதனால தான் வேதத்தில் நம்ம பார்க்குறோம், நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகள் வரும்பொழுது அதிலிருந்து தப்பித்து கொள்வதற்கான ஒரு போக்கையும் ஒரு வழியையும் கர்த்தர் நமக்கு உண்டாக்கி தருவார்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதனால் நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு முன்பாக சில சவால்கள் வரலாம், தடைகள் வரலாம், பாடுகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம். அதெல்லாம் பார்த்துட்டு பயந்துடாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க. கர்த்தருடைய பலத்தோடு கூட நீங்கள் தொடர்ந்து முன்னேறிட்டே இருந்தீங்கன்னா நிச்சயமாக ஆண்டவர் உங்களை வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு கொண்டு செல்வார். தானியேல் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண அடிமையாக தான் அவர் பாபிலோனுக்கு போகிறார். ஆனால் கர்த்தர் அவரோடு கூட இருந்ததுனால அவரை படிப்படியாக ஆண்டவர் உயர்த்தி அந்த பாபிலோன் தேசத்தின் ஜனாதிபதியாக ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அதே போல் நீங்கள்
கர்த்தரை விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாக நாளுக்கு நாள் உங்களை அவர் உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவார். வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு சில நடைமுறை ஆலோசனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதில் முதலாவது ஆலோசனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன படியிலிருந்து துவங்குங்க. நான் இன்னும் ஆயத்தமாகலை, நான் பெஸ்ட்டாக என்னை ஆயத்தமாக்குனதுக்கு அப்புறம் நான் விஷயத்தை செய்வேன்னு சொல்லி காத்திருக்காமல், நீங்கள் இப்போ எந்த நிலைமையில் இருக்கிறீங்களோ அந்த நிலைமையில் சின்ன அளவில் ஒரு படி எடுத்து வைங்க. ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னா சின்னதாக அதை ஆரம்பிங்க. ஒரு வேலைக்கு போகிறீங்கன்னா அது சாதாரணமான ஒரு வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல, போங்க. அந்த சின்ன படி உங்களை பெரிய ஆசீர்வாதத்தினராக வழி நடத்தும். ரெண்டாவது, எப்பவும் விசுவாச வார்த்தைகளையே பேசுங்க. நான் இன்னும் ஆயத்தமாகலை, எனக்கு தகுதி இல்லை, எனக்கு அனுபவம் இல்லை அப்படின்னு சொல்லி உங்கள் குறைகளையே நீங்கள் சொல்லிட்டு இல்லாமல், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு சொல்லி விசுவாசத்தோடு அறிக்கையிடுங்க. ஊழியமாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் என்னை உயர்த்துவார் அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோடு அதை அறிக்கையிட்டுட்டே இருங்க. அந்த அறிக்கை உங்களை அடுத்த லெவலுக்கு நிச்சயமாக கொண்டு செல்லும். அடுத்து, நீங்கள் முன்னேற்ற பாதையில் போகும்பொழுது உங்கள் லைஃப்பில் நீங்கள் சந்திக்கிற சின்ன சின்ன சவால்களை பார்த்து பயந்துடாமல், கர்த்தாவே இந்த சவால்கள் மூலமாக எனக்கு என்ன கற்றுத்தரீங்க, நான் அடுத்து என்ன செய்யணும்னு சொல்லி அந்த சவால்களை பாடங்களை மாற்றிட்டிங்கன்னா அது உங்களை ஆட்டோமேட்டிக்காக அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். ஆகவே உங்கள் லைஃப்பில் வர எந்த கஷ்டத்தையும் எந்த சவால்களையும் பார்த்து பயந்துடாதீங்க. அதிலிருந்து பாடங்களை கற்றுக்கொள்ள எப்போவும் ஆயத்தமாக இருங்க. இன்றைக்கி ஒரு கேள்வியோடு நான் முடிக்க விரும்புகிறேன். நீங்கள் இதுவரைக்கும் எந்த சூழ்நிலைக்காக காத்துட்டு இருந்தீங்க? இன்றைக்கி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வர நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்காக எடுத்திருக்கிற தீர்மானம் என்ன? இதை நீங்கள் சிந்தித்து முடிவெடுங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்துவார். இந்த 7 Day சேலஞ்ச் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். இது எந்த விதத்தில் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் பிரயோஜனமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஆண்டவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ.